மேனேஜர் ஐயா, எஜமானுக்கு எப்படி இருக்குதுங்க? இப்ப ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னம்மா இது? நீ கார் ஓட்ட கத்துக்க போறது எவ்வளவு பெரிய ஆபத்துல வந்து முடிஞ்சது பாத்தியா? அப்பா, டாக்டர் எப்படி இருக்கு டாக்டர்? இப்ப டெஃபினட்டா ஒண்ணும் சொல்ல முடியாது. தியாகராஜன், you are out of danger. மீனா, அவர் பழச்சிட்டாரு. இனிமே அவருக்கு ஆபத்தே இல்லை. அக்னி, ஐயா முதலாளி போயிட்டார். முருகா, டாக்டர், ஏன் கால அசைக்க முடியல? கால அசைக்க முடியல டாக்டர். ஓ, come on டாக்டர், I'm not a child. உண்மை சொல்லுங்க டாக்டர், கால அசைக்க முடியல. மிஸ்டர் தியாகராஜன், ஆக்சிடென்ட்ல உங்களுக்கு கன்கஷன் ஆஃப் தி பிரெயின் ஏற்பட்டது. அது டியூ டு ஷாக். 2 கால்லையுமே மல்டிபிள் பிராக்சர் ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களால காலை அசைக்க முடியல. ஃபியூச்சர்ல உங்களால நடக்க முடியுமா முடியாதாங்கிறத என்னால இப்ப சொல்ல முடியாது. டாக்டர், என்ன சொன்னீங்க? யாகுவால நடக்க முடியாது? யாகுவால நடக்கவே முடியாத டாக்டர்? ஐயோ, அதை என்னால நினைச்சு பார்க்கவே முடியல டாக்டர். என் உயிர் போற நேரத்துல தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து காப்பாற்ற டாக்டர். இப்ப என்னால ஒண்ணுமே செய்ய முடியல டாக்டர். ஒண்ணு செய்யுங்க டாக்டர். என் காலில் தங்க, என் காலை வெட்டி தியாகவுக்கு விட்ட வைங்க டாக்டர். என்னடா பொம்பளை மாதிரி அழுவுற? நடந்து போச்சு. எனக்கு யார் என்ன பண்ண முடியும்? டாக்டர், நான் வந்து தனியா இருக்கணும். எல்லாத்தையும் வெளியே போக சொல்லுங்க. ஆல் ரைட், எல்லாரும் இப்படி கொஞ்சம் வந்துருங்க. மிஸ்டர் சேகர், கம். பிள்ளை, இங்க வாங்க. என்ன யஜமா? நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியதை பற்றி தான் நாம யோசிக்கணும். என்ன சொல்றேங்க யஜமா? பிள்ளை, மீனாவுடைய வருங்கால வாழ்க்கை நல்லபடியா அமையணும். என்னதான் ஒரு கோடீஸ்வரனுக்கு வாழ்க்கைப்பட்டாலும் நாளைக்கு எல்லாரும் அவளை பார்த்து ஒரு நொண்டியினுடைய மனைவின்னு தானே சொல்லுவாங்க. நிச்சயதார்த்தம் நடந்து போச்சுன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன். வேற ஒரு நல்ல இடமா பார்த்து மீனாவுக்கு கல்யாணம் செய்து வச்சிரு. என்னப்போ பேசாம இருக்கீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஆபத்து ஏற்பட்டிருந்தா எனக்காக நீங்க வேற இடம் பார்த்திருப்பீங்களா? என்னாலதானே இவருக்கு இந்த ஆபத்து ஏற்பட்டது. வாழ்க்கை பூரா ஒரு பக்கத்துல இருந்து சேவை செய்ய வேண்டியது என் கடமை இல்லையா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. வேண்டாம் மீனா, கடமைக்காக நீ பலியாக வேண்டாம். அது என் கடமை மட்டுமில்லை, என் உள்ளத்தின் விருப்பமும் அதுதான். மீனா, கல்யாணமாகாத நிலையில நீங்க இருந்த பல பேர் பலவிதமா பேசுவாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் குணமடைய வேண்டும், அதற்கு நான் உதவியாக இருக்க வேண்டும். அதுதான் என் லட்சியம். உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு அனுமதி கொடுங்க. மீனா, இந்த நிலைமையில கூட உன் அன்பை காணும் போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு காண் போனாலும் கவலை இல்லை. உன் அன்பு ஒண்ணு போதும். பிள்ளை, நீங்களும் மீனாவுக்கு துணையா இங்கே இருங்க. மீனா, மீனா.
என்னால் உனக்கு எவ்வளவு கஷ்டம். மானாகவும் மயிலாகவும் ஆடி திரிந்த உன்னை இந்த மாளிகையில் சிறை வைத்து விட்டேன். உன் உதட்டில் இருந்த புன்னகை எங்கோ விரட்டிவிட்டேன். உதட்டிலே தோன்றும் புன்னகை சாதாரண மகிழ்ச்சியில் ஏற்படும். ஆனால் அன்போடு சேவை செய்யும் போது ஏற்படும் மகிழ்ச்சி உள்ளத்தோடு நின்றுவிடும். உதடு வரையில் வராது. இனிமேல் இதுதான் என்னுடைய கால்கள். கவலைப்படாதீங்க, சீக்கிரம் குணமாயிடும். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி விளையாட்டில் கழித்து விட்டேன். இன்னொரு பாதி மந்திரி, சேனாதிபதி, என்னை அந்த சிம்மாசனத்தில் அமரச் செய்யுங்கள். சார், நம்ம எஸ்டேட் தொழிலாளிகளாம் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்காங்க. I'm coming. Shall we move? பரவாயில்லைங்க. கருணை மகன் காலிழந்தான், கண்ட மக்கள் மனமுடிந்தார். உயிர் தோழன் கையிழந்தான், புத்தமியால் கண்ணிழந்தால், சிரித்தவரை கலங்க வைத்த தெய்வமே எங்கு சென்றார், எங்கு சென்றார்? உங்க எஜமா நடையழக பாத்தியாடா? என்ன யாராவது கொஞ்சம் தோட்டத்தை கூட்டிட்டு போறீங்க? நான் கூட்டி போறேன். தியாகம், பரவாயில்லைங்க, நான் கூட்டிட்டு போறேன். உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதயல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என்னுயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின் இன்னிசை நீயே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலய மணியின்
எனக்கே தந்தவன் நீயே, தங்க கோபுரம் போல வந்தாயே. புதிய உலகம், புதிய பாசம், புதிய தீபம் கொண்டு வந்தாயே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன். அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே. வாழை கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் இரண்டு, உயிர்கள் இரண்டு, உள்ளம் ஒன்றே என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. கூடாதே, கச்சிதமா சொல்றாங்க. ஏண்டா ஓவரா தின்னுட்டியா, தலைகீழா தூங்குற? இல்லப்பா, உங்களுக்கு வர்ற ஆபத்தை தடுக்கிறதுக்காக நான் தலைகீழா இருந்து தவம் செய்யறேன். எனக்கு வர்ற ஆபத்தை நான் தடுத்துக்க வேண்டா. எழுந்துடுறேன். ஐயா, அப்பா, உங்க ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவரு உங்களை பத்தி சொன்னதுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கப்பா. என்ன புழுகுனா? அவன் புழுகலப்பா, அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு கரடியினால உங்களுக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கிறதா சொல்லியிருக்கான். அப்படின்னு கரடி விட்டானா? அவன் கரடி விடலப்பா. எஸ்டேட் ரெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு கரடி புகுந்து உங்க போட்டோ எல்லாம் கிழிச்சு அடிச்சிட்டீங்க. கரடி ரெஸ்ட் ஹவுஸ்ல வந்தான், காபி சாப்பிட்டு என் போட்டோவை எல்லாரும் பண்ணிச்சான். டெய்லி தாம் தாம் பேப்பர்ல படிச்சுட்டு வந்து சொல்றியா? இல்லைங்க, இந்த ரெண்டு கண்ணாலையும் பாத்துருங்க. இப்ப நினைச்சா பயமா இருக்குங்க. ஏன்டா சுடல? அது எப்போ வருது எப்போ போகுதுன்னு தெரியலங்க. மாயக்கரடியா இருக்குங்க. நீ மாயமா ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து அதை சுடணும். போ போட. அப்பா, அப்பா, அந்த ஜோசியம் சொன்னதெல்லாம் பழிச்சு போகும் போல இருக்கேப்பா. பௌர்ணமிக்கு முன்னாலேயே வந்து உங்க போட்டோவை கிழிச்சிருக்கு. இன்னும் அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த கரடி உங்களை என்னதான் செய்ய போதும்? ஐயோ ஐயோ, பௌர்ணமிக்கு கரடி வரட்டும். கரடி குருமா வைக்கிறேன்டா. சாப்பிடு. மிஸ்டர் தியாகராஜன், ரத்த சம்பந்தம் இல்லாத ரெண்டு பேருக்கு எல்லா சொத்துக்களையும் எழுதி வைக்கிறதா சொல்றீங்களே, நல்லா யோசனை பண்ணித்தான் சொல்றீங்களா? மிஸ்டர் டேவிட், பணத்தாசையே இல்லாம என்ன உண்மையிலேயே விரும்புறவங்க மீனாவும் சேகர். இன்னைக்கு எனக்கு கால் போன மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்றது? அதனால்தான் என் சொத்துக்களை சரிபாதியா பிரிச்சு 2 பேர்னு எழுதுங்கன்னு சொன்னேன். அப்ப சரி, மேனேஜர் அழைச்சிட்டு போய் எல்லா ஏற்பாடுகளையும் செய்தார். மிஸ்டர் தியாகராஜன், இது பெரிய விஷயம். இன்னொரு முறை நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. Do as I say. Keep it confidential. Yes, Mr. தியாகராஜன்.
ஏது வக்கீல் வந்துட்டு போறாரு? நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் சில இருந்தது, அதுக்காக கூப்பிட்டேன். இந்தாங்க, மாற்ற சாப்பிட்ட நேரமாச்சு, சாப்பிடுங்க. மீனை பாக்குறேன். இந்த சகுந்தர படத்தை யார் எழுதுனது? நான் தான் எழுதுனேன். ஏன் சந்தேகமா இருக்கா? உன்னை இதே மாதிரி எழுதி காமிக்கிறேன், பாக்குறியா? கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையெல்லாம் இதழ் சிந்தும் சுவையாகுமா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். கன்னித்தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம். உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. சொல்வதுந்தன் கண்ணல்லவா, வண்ண கண்ணல்லவா. இல்லை என்று சொல்வதுந்தன் இடை அல்லவா, மின்னல் இடை அல்லவா. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா. அம்பிகாபதி அழைத்த அமராவதி, மங்கை அமராவதி.
அம்பிகாபதி அணைத்த அமராவதி மங்கை அமராவதி சென்ற பின்பு பாவலர்க்கு நீ ஏகதி என்றும் நீ ஏகதி. கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. வெறும் கரடி இல்லை, உன் பாவத்தின் உருவம் சாவியை கொடு. பாவ மன்னிப்பு தேடப் போகிறேன். படத்து பேரை சொல்லி சாவி கேட்கிறேன். நல்ல காரியத்துக்கு பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல, பெங்களூரு போய் ராஜில விட்டாலும் பரவாயில்ல, சீட்டாடி ஜாலியா பணம் போயிருந்தாலும் பரவாயில்ல. ஆட்கொண்டானுக்கு பணம் எடுத்தீங்க சொல்றேன், நல்லா தாராளமா எடுத்தீங்க. எங்க அப்பா செஞ்ச பாவம் எல்லாம் தொலைணும்னே கடவுளை நல்லா வேண்டிக்குங்க. எல்லாரும் ஜெய கொடுங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம்டா, சுண்டல் கொடுக்குறேன்னு சொன்னியடா, கோவில்ல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டிய பாவிய வயிறு எரிஞ்சடா. இப்ப அவங்க முகத்தெல்லாம் பாருங்கப்பா, எவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. உங்க பாவம் எல்லாம் தொலைன்னு தானேப்பா. என் பாவம் தொலை புண்ணிய செஞ்சவனுக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் உண்டு, பாவாத் மக்களுக்கே கொடுக்குறியே. நீ ஓடுறா அப்பா, அப்பா நீங்களும் தான் பண்ணுங்கப்பா, ஓடுங்க. சேகர் சாப்பிட்டான? சாப்பிட்டாருன்னு நினைக்கிறேன், நான் கவனிக்கிறேன். என்ன மீனா இப்படி சொல்றேன்? சேகர் பாவம் சதான காதலியை நினைச்சே வருத்தப்பட்டு இருக்க. இந்த நேரத்துல நீதானே அவனை கவனிச்சு ஆறுதல் சொல்லணும். சார், ஓ இன்னைக்கு ஆடிட்டர் விட்டு கல்யாணம் இல்ல? சேகர், இன்னைக்கு ஆடிட்டர் வீட்டுல கல்யாணம், என்னால போக முடியாது. எனக்கு பதிலா நீயும் மீனாவும் போயிட்டு வாங்க. நான் எதுக்குங்க, அவர் மட்டும் போக. ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. அப்பா கூட வீட்டுல இல்ல. பரவாயில்ல, வந்தோன்னு நான் சொல்லிக்கிறேன். புறப்படுங்க. மேனேஜர் சார், கார் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். தியாகு, உங்களை நாக்கால உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் கார்ல முன் சீட்ல உட்காந்து போறாங்களே. ஆமா, நான் தான் ஆடிட்டர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு வச்சேன். என்னங்க தம்பி, இப்பவே ஊர்ல அவங்க ரெண்டு பேரை பத்தி தப்பா பேசுறாங்க. லோ கிளாஸ். அது சரி, நான் லோ கிளாஸ் தான். லோ கிளாஸ்ல எப்படி நடந்தா வெட்டி போடுவாங்க.
ஹை கிளாஸ்ல தான் இப்படி நடந்தா ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு உங்களுக்கு தெரியும். ஏதோ நமக்கு வேண்டிய பிள்ளையாக்கே அந்த பொண்ணை நீங்க கட்டிக்க போறீங்களே, உங்க காதுல போட்டு வைக்கலான்னு கெட் அவுட் தான் பழக்கமா போச்சு. கிளாஸ்ல இப்படி நடந்தா உடனே வெட்டி போடுவாங்க. ஹை கிளாஸ்ல இப்படி நடந்தாதான் ஊர் சிரிச்சு சந்தி சிரிச்சு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருக்காங்க. இவ்வளவு நாள் 2 பேரும் என்ன செய்யறாங்க? நான் வேணா போய் பார்த்துட்டு வரட்டுங்களா? வேண்டாம், அவங்க வர்றப்ப வரட்டும். பாரண்டாக்கு கார் வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நடந்து வந்தோம். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்து. உங்களுக்கு மருந்து கொடுக்கணுமே. பரவாயில்ல, வேலைக்காரன் இருக்காங்க. இப்போ ஏன்னா நமக்கு வெறும் நிச்சயதார்த்தம் தான் ஆயிருக்கு. இன்னும் நீ முத்தையா பிள்ளையோட மகதான், எனக்கு மனைவி ஆகல. சார், கல்யாணத்துக்கு ஆர்டர் பண்ணி இந்த ஸ்பெஷல் புடவை நகைங்கள்லாம் வந்துருக்கு சார். புடவை வந்துருச்சு. கல்யாணம் புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா, இந்த மாதிரி அழகான புடவைகளை பார்க்கும்போது நாமளும் ஏன் பொண்ணா பிறக்கலான்னு எனக்கு வருத்தம் வந்துடும். மீனா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அந்த புடவையை கட்டிக்கிட்டு இந்த நகையெல்லாம் போட்டுட்டோ பார்க்கலாம். ஒரு குட் நியூஸ். பெரிய டாக்டர்கள் ஒரு ரத்தத்தை பரிசு வச்சு பார்த்ததுல இன்னும் 1 மாதத்துக்குள்ள உன்னுடைய கால்களுக்கு பலம் வரும் சொல்லியிருக்கிறார். ஐ ஹோப் சோ. டெஃபினெட்லி. நாங்க 2 பேரும் தான் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். இங்க பாருங்க. எஸ் சார். Not bad. சேகர், சேகர், சேகர்,
மீனா, கொஞ்சம் தண்ணி கொண்டா. என்ன தியாகம் இது? என் உடம்பெல்லாம் நடக்குது. நான் போய் மருந்து கொண்டுறோம். சேகர், நீ என் உயிர் நண்பன், உத்தம். நீயே மீனாவை ஏறிட்டு பார்ப்பதை என்னால் சகிக்க முடியவில்லை. பார்த்தாயா, நான் எவ்வளவு பெரிய பொறாமைக்காரன் சேகர். இல்லை தியாகம், இல்லை. அவர் என்று நான் தான் வரம்பு மீறி போயிட்டேன். தண்ணீரால் தணியக்கூடிய வெப்பம் அல்ல மீனா, இது கண்ணீரால் கழுவ வேண்டிய வெப்பம். நீங்க என்ன சொல்றீங்க? மீனா, திருமணம் என்ற எதிர்காலத்தை நீ எட்டி பார்க்கும் முன் உனக்கு வரப்போகும் கணவனின் கடந்த கால வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என்னை என் அறைக்கு அழைத்து போ. மீனா, அந்த பீரவை திறந்து அதுல ஒரு பொம்மையும் ஆல்பமும் இருக்கு, எடுத்துக்கிட்டோம். நான் இவ்வளவு கோபக்காரனாக இருப்பேன் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். நான் கோபக்காரன் மட்டுமல்ல, பொறாமைக்காரன். என் உயிர் நண்பன் உன்னை சாதாரணமாக பார்ப்பதை கூட பொறுக்க முடியாத பொறாமைக்காரன். நான் பாதி மனிதன், பாதி மிருகம். பார், என் வாழ்க்கையிலே நடந்த ஒரு பயங்கர ரகசியம் இதற்குள் புதைந்து கிடக்கிறது. இதன் பெயர் என்ன தெரியுமா? மீனா. அதனால் தான் அன்று உன் பெயர் மீனா என்று நீ சொன்னதும் நான் ஆச்சரியப்பட்டேன். இந்த மீனா பொம்மையை என் சிறு வயது முதற்கொண்டே நான் பிரிய மாட்டேன். நான் உண்ணும் போதும் உறங்கும் போதும் இந்த பொம்மையின் கூடவே இருக்கும். இதை யாரும் தொடவும் நான் சம்மதிக்க மாட்டேன். அது மட்டுமல்ல, இன்று எப்படி சேகர் என் உயிருக்குயிரான நண்பனாக இருக்கிறானோ அதைப் போல் அன்று இந்த பாபு என் உயிர் நண்பனாக இருந்தான். இப்ப இந்த பாபு எங்க இருக்க? பாபு இறந்து விட்டான். இறந்து விட்டான். என் பாபு, என் நண்பன் இறந்த விதமே ஒரு பயங்கரம். அப்படியா? ஆமா. இன்று எப்படி உனக்கும் சேகருக்கும் இடையே என் வாழ்வு ஊசலாடுகிறதோ அதுபோல் அன்று நான் என் பொழுதை பாபுவுடனும் மீனா பொம்மையுடனும் கழித்து வந்தேன். ஒரு நாள் நானும் பாபுவும் மரணப்பாறைக்கு பிக்னிக் போனோம். தியாகு தியாகு, மீனா பொம்மை அழகா இருக்குடா, என்கிட்ட கொஞ்சம் தாடா, நான் விளையாடிட்டு தரேன். போடா, வேற எதை வேணும்னாலும் கேளு, தர்றேன். மீனாவை மட்டும் கேட்காத, இத நான் யாருக்கும் தர மாட்டேன். ஏன்டா என் மீனா பொம்மையை மறைச்சு பாக்குறேன்? டேய், பார்த்தாலே இவ்வளவு கோவம் வருது. நான் இதை எடுத்துட்டு போயிட்டா என்னடா செய்வேன்? பாபு, பாபு! என் நண்பனின் கையிலே என் மீனாவை பார்த்ததும் என் இளம் மனதிலே ஒரு பயங்கர பொறாமை உண்டாகியது. அவனை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அவன் என் மீனாவை எடுத்துக்கொண்டு ஓடினான். நான் பாபு, என் மீனாவை கொடுத்து விடு என்று கத்தினேன். அவன் துடித்துக் கொண்டே ஓடினான். அவனை துரத்தினேன். இறுதியில் அவனை பிடித்து அடித்து கீழே தள்ளினேன். தியாகு, நான் போசத்துல வந்துட்டேன்டா, என்னை காப்பாத்துறா. முதல்ல என் பொம்மையை கொடு. நான் மீனாவை கையிலே எடுத்துக்கொண்டு சிரித்தேன். என் ஆத்மா தீர்வாய் சிரித்தேன்.
பாபு இறந்து விட்டான். சட்டம் என்னை கைது செய்தது. சில ஆண்டு காலம் போலீசார் என்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்து வைத்திருந்தனர். நான் வெளிநாட்டுக்கு படிக்கப் போயிருக்கிறேன் என்று சொல்லி என் பெற்றோர்கள் இந்த விஷயத்தை மறைத்து வைத்து விட்டனர். இதுவரை இந்த சம்பவம் யாருக்குமே தெரியாது. ஆனால் மீனா, நான் உன்னை காதலிக்கிறேன். என்னை மணந்து கொள்ளப் போகும் உனக்கு இந்த விஷயம் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு கொலைகாரன் மீனா. அப்படி சொல்லாதீங்க. இன்று சேகர் உன்னை பார்த்தபோது கடந்த காலம் திரும்பி வந்து நிகழ்காலத்தில் பாய்வது போல் எனக்கு ஒரு பிரமை ஏற்பட்டது. உங்கள் விஷயத்தில் அப்படி இல்லை. சேகர் நல்லவன். அவன் இன்னும் வானம்பாடி ஞாபகமாகவே இருக்கிறான். நீ உத்தமி, சத்தியவதி. சரி, போய் ஓய்வெடுத்துக்கொள்.